இறங்கிடுச்சு. தல தோனி வந்துட்டாருங்க. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் அத்தனை ரசிகர்களும் மஞ்ச சொக்கா போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நடந்துருச்சு. நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான். நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்லீவ சுருட்டி வரான், காலரை தான் பெரட்டி வரான், முடிய சிலுப்பி விட்டா ஏறும் உள்ளார. சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல நம்ம தல தோனி களத்துல இறங்கி இருக்காரு. மனுஷன் காலடி எடுத்து வச்ச உடனே நீ பொட்டு வச்ச தங்க கொடோன்னு பாட்டை போட்டு அலப்பற பண்ணிட்டாங்க. எந்த பாட்டு போட்டாலும் என் தலைவனுக்கு செட் ஆகும்டா. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ட தாங்க கிரவுண்ட்ல பார்க்க முடிஞ்சது. சும்மா கிழின்னு ஒவ்வொரு ஃபேன்ஸும் விசில் பறக்க காது கிளிய பயங்கரமா கத்தி இருக்காங்க. சவுண்ட் எவ்வளவு தெரியுமா? சவுண்ட் மீட்டர்ல பார்க்கும்போது 122 dB. அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு சவுண்ட் விசில். மனுஷன் வந்தாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா 2 பால ஃபேஸ் பண்ணாரு. ஆனா ரன்ஸ் எதுவும் எடுக்கல. லாஸ்ட் ஓவர்ல வந்து ரச்சன் ரவீந்திரா சூப்பரா ஒரு சிக்ஸர் அடிச்சு ஆட்டத்தை முடிச்சு வச்சுட்டாரு. எங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சதை விட தோனி களத்துல இறங்குனது தாங்க ஒரு தனி சந்தோஷம். பல ஃபேன்ஸும் கண்டிப்பா அப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தோனி பேட்டிங் பண்ண வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா பேட்டை எடுத்துட்டு சும்மா அப்படியே களத்துல இறங்குனதும் வேற என்ன வேணும் சொல்லுங்க? இது போதும் எனக்கு, இது போதும்பா. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.